புராசும்பனிசும்பௌத்வௌ அசுரௌ பூமிமண்டலே பாதாளவச்ச சம்பிராப்தௌ பிராதரௌ சுபதர்ஷனௌ புராசும்பனிசும்பௌத்வௌ அசுரௌ பூமிமண்டலே பாதாளவச்ச சம்பிராப்தௌ பிராதரௌ சுபதர்ஷனௌ அன்னாரகம் பரித்யஜ்ய புஷ்கரே லோகபாவனே வருஷாணாமயுதம் யாவசி யோக வித்யாபராயணௌ. சும்பன்னும் நிசும்பன்னும் பாதாளத்துல அசுர குலத்துக்கு ராஜாக்களா இருந்தான். 2 வசங்கள், 2 பேரும் அபாரமான பலம், திவ்ய ரூபம், லட்சணமாயும் இருப்பான். அசுரனா இருந்து அழகா இருக்கிறது ரொம்ப அபூர்வம். ராட்சசன் அசுரன் வாழ்க்கலாம். நல்ல சுப தரிசனம், பார்த்தா திவ்ய ரூபம். அப்படி உள்ளவன் பூமிக்கு வந்தான். ஏன்னா தபசு பசு பண்ணணும், கர்மா பண்ணணும்னா இந்த பூமியில வந்தா தான் பண்ணலாம். பாதாளங்கள்ல எல்லாம் பண்ண முடியாது. சொர்க்கம் பாதாளம் இதெல்லாம் ஊட்டி மாதிரி. ஊட்டியில போனா சந்தியாவந்தனம் பண்ண முடியுமோ? உதயமான தெரிஞ்சானே சந்தியாவந்தனம் பண்றதுக்கு. அஸ்தமனம் உதயம் ரெண்டும் தெரியாது. ஏதாவது விடியாரத்தை பார்த்தா தான் தெரியும் 6 6:15. ஊட்டியில எப்போ உதயம்னு பஞ்சாங்கத்தியா பார்க்க போறாங்க போறவா. ஆகையால ஒன்றும் புரியாது. அது மாதிரி அங்க எல்லாம் கர்மபூமி அல்ல. இதுதான் கர்மபூமி, பூமண்டலம். இங்க சேர்ந்தாள். சேர்ந்து புஷ்கரம் சொல்லி அஜ்மீர்ல இருந்து 7 மைல்ல உள்ளது. புஷ்கரம் சுதுஷ்கரம்னு பிரம்மா யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் பகவத் ரூபமாக வந்த தீர்த்தம் அது. அங்க தபசு பண்ணினாலும் 10,000 வருஷம் 2 பேரிடம். அன்னம் இல்ல, தீர்த்தம் இல்ல. அப்படி தபசு பண்ணாலும் அன்னோதரம் பரித்யஜ்ய புஷ்கரே லோகபாவனே வருஷாணாமயுதம் யாவசி யோக வித்யாபராயணௌ. தியானம், அப்படி தபசு, மந்திர ஜபம், உபவாசம், தீர்த்தம் இல்லை, அன்னம் இல்லை. இப்படி பிராணன் அஸ்தியில போய் அப்படி ஒடுங்கும் முடியாத ரீதியில தபசு 10,000 வருஷம். எத்தனை அவனுக்கு மனசுல ஒரு திருடம் இருக்கணும். இல்ல அவனா முடியுமா? ஒரு ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருக்க முடியுதா? ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருக்கேன்னு ஆரம்பிச்சுடுறான் ரொம்ப பேர்கள். மத்தியானம் 10 மணி 11 மணி 12 மணி ஆன உடனே உள்ள சித்தரான் ஏதாவது இருந்தா அடிச்சு விடுறான். என்னத்த நேற்றுக்கு பார்த்த தோசை இருந்தா கூட தந்துடுறான். ஏகாதசி பழந்தோசையில போய் முடிஞ்சு விடுறது. துண்டு வழக்கம் இல்லையோ மாடு மாதிரி அது அப்படியே துங்க சொல்றது. ஏகாதசியாதி உபவாசங்கள் இருந்தா அது மகாபிராயஷ்சித்தம்னு சொல்லியிருக்காள். பாபங்கள்லாம் போகுமா? அது அவசியம் இருக்கணும். இது மாதிரி கர்மாக்கள்லாம் நஷ்டமான காலத்துல மத்வாச்சாரியால் அவதாரம் பண்ணி இந்த ஏகாதசியாதிகளை அவ நிலநாட்டினாள். பக்தி மார்க்கம் நஷ்டமான போதுதான் ராமானுஜாச்சாரியாளுடைய அவதாரம். ஞான மார்க்கம் நஷ்டமா போற காலத்துலதான் ஆதிசங்கர் அவதாரம். அப்படி எப்படி சோபானசத்தின் சதானாக வேதாந்த கேசரின்னு ஒரு பெரியவாள் இருந்தாள். இந்த குந்தசம பிருந்தசமன்னு குருவாயூரப்பனை பத்தி எழுதியிருக்காளே பாதபுரநாதாஷ்டகம்னு அவ சொன்னாள். 3 ஆச்சாரியாலும் ஒரு பெரிய மெத்தைக்கு 3 படிக்கட்டு கட்டினா 3 பக்கத்துல என்று சொன்னாள். பகவானை போய் அடையறதுக்கு ஒரே பெரிய மெத்தைக்கு ஒரே மார்க்கமா இருந்தா வரவன் போறவன் 2 பேரும் அடிச்சுப்பான். அப்படி இல்லாம சோபான சத்தியம் ததானாகனு பெரிய படிக்கட்டு கட்டினால் 3 ஆச்சாரியாலும் சொன்னாள். அப்படி எப்படி ஆச்சாரியாலாம் ரட்சிச்சாள். ஒரு நாளைக்கு உபவாசம் இருக்க முடியல. ஒரு நாளைக்கு ஸ்ராத்தத்தன்னைக்கு என்னெல்லாமோ பண்ணி போடுறான். வெடிக்காலம் காப்பி குடிச்சு போடுறான். ஸ்ராத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்புறம் ராத்திரி வர விடைய வச்சுங்கிறான். அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. ஸ்ராத்த போஜனம் பண்ணதுக்கு அப்புறம் ராத்திரி அன்னைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாரமே பண்ணக்கூடாது. ரொம்ப நியமத்தோ இவன் சாப்பிட்டா அப்புறம் அவரும் சாப்பிடலாம், சாப்பிட்டவரும் சாப்பிடலாம். அதெல்லாம் ரொம்ப நியமங்கள் சொல்லியிருக்கா ரிஷிகள். அதெல்லாம் ரொம்ப தெரியல. நெஞ்சு ஒண்ணுக்கும் சின்ன விஷயங்கள்லாம் தர்மசாஸ்திரம் கேட்பாள். ஒண்ணுக்குமே கேட்கறது திருட்டா நினைச்சபடி பாக்குறான். கர்மாவா நினைச்சபடி பண்றான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சமண்டிகரணம் பண்ணலாமா அப்படாதா இப்படி எல்லாம் கேட்பாள். நெஞ்சு அவன் ஜாதகர்மா இன்னைக்கு பண்ணலாமா, சவுளம் இன்னைக்கு பண்ணலாமான்னு கேட்பாள். இப்போ ஒத்தனை கேட்கறதுல அவன் நினைச்சதான் பண்ணிட்டு இருக்கான். அது மாதிரியான முறையில பிரம்மசாஸ்திரம் தாறுமாறா போயிடுது. இது எல்லாத்தையும் பார்த்துதான் காமகோட்டி ஆச்சாரியார் இனிமே நாம் லௌகிக்கால் மனசுல பட முடியாது தர்மத்தை சொல்லணும்னு
வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையை வச்சு அங்காங்கு சொல்றேன். அந்த சபை வச்சா எத்தனை பேர் வரா? 10 கழம் வருது. எல்லாரும் வந்து கேட்கறானா? கேட்கறது இல்ல. கழங்கட்டைகள் கேட்டு என்ன பிரயோஜனம்? இவ ஆத்துல இவா பேசுறதுக்கே ஏன்னு கேட்க மாட்டேங்கிறான். தர்மம் சொன்னானுமே கேப்பனா? வயசானவாள் சொன்ன கேட்கவே மாட்டான். அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. ஆனா ஒத்தராவது கேட்டா போருங்கிறாவா? தர்மத்தை பத்தி ஒத்தராவது கேட்டா போரும்னா அப்படி எப்படி ஆச்சாரியெல்லாம் அங்காங்கு ஏதோ தர்மத்தை பல பிரகாரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதாலே ஏதோ ஒரு புராணம் இத்திஹாசம் தர்மத்தை கேட்கணும் அனுஷ்டிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இல்லைன்னா அந்த எண்ணம் கூட போயிடும். 10,000 வருஷம் உபவாசம் இருந்தாலும் அன்னம் இல்லாம தீர்த்தம் இல்லாம அன்னோதகம் வருஷாணாமயுதம் யாவசி யோக வித்யாபராயணோ தஜோத்ருஷ்டோ பவத் பிரம்மா பார்த்தார். 10,000 வருஷம் ஆயிடுச்சு தபசு. அவருக்கே சந்தோஷமா போயிடுச்சு. இப்படி பட்டி நடக்கிறவங்க கூட இருக்கானான். தபஸ் அப்படி இருக்க முடியுமோ? அன்னத்தை விட்டு தீர்த்தத்தை விட்டு அன்னத்தை கூட விட்டுள்ளான், தீர்த்தத்தை விட முடியாது. வீடு தீர்த்தத்தான் போய் கடைசியில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதையும் தியாகம் பண்ணிவிட்டு யோக பலத்தினால மந்திர பலத்தினால ஜீவிச்சுட்டு இருந்தான். இதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவன் தபசு பண்ற புஷ்கரத்துக்கு வர